வெல்கம் டு அவர் சேனல் நம்ம பணம் வித் லக்ஷ்மி. கோல்ட் காயின்ஸ் வாங்கினா நிஜமாலே நஷ்டம் வருதா? இது ரொம்ப பேருக்கு இருக்கிற டவுட். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு கரெக்டான கிளாரிட்டி கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க லக்ஷ்மி. வெல்கம் டு அவர் சேனல் நம்ம பணம். நம்ம சேனல்ல கோல்டு அப்புறம் ஸ்மார்ட்டான சேவிங் டிப்ஸ் வந்து சிம்பிளா பார்க்குறோம். ஓகே, வாங்க டாபிக் உள்ள போலாம். இப்போ மெயினா வந்து கோல்ட் காயின்ஸ் வாங்கி எனக்கு பயங்கரமா நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னு பல வீடியோஸ் பார்த்துருப்போம். மெயினா ரெண்டு விஷயம். ஒன்று வந்து என்னன்னா, நான் அந்த கோல்ட் காயின்ஸை மாத்தும் போது செல் பண்ணும்போது 3% கழிச்சிடுறாங்க. அப்புறம் இன்னொன்னு வந்து நகையா மாத்தும் போதும் எனக்கு நெறைய லாஸ் வருது. இப்படின்னு நெறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருப்போம். இத கேட்டவங்க வாங்கணும்னு தோன்றவங்களுக்கு கூட வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிடுவாங்க. ஆனா இது முழு உண்மை கிடையாது. அப்ப ஆக்சுவலா என்ன நடக்குது? வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். கோல்டு வந்து ஒரு லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட். ஷார்ட் டெர்ம் கிடையாது. இத கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் வச்சு புரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ 2025ல ஒரு சவரன் வந்து 57,000. அதே 2026ல ஒரு சவரன் வந்து 1,08,000. நான் இருக்கிறதுலே கம்மியான ரேட் எடுத்திருக்கேன். ஏன்னா 3 மாசத்துக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும் கோல்டு வந்து ரூ. 1,35,000 ஒரு சவரன் இருந்தது. ஸோ இப்ப நீங்க 1 கிராம் 12 மாசத்துக்கு நீங்க கன்டினியூஸா வாங்குறீங்க 12 கிராம். ஸோ இப்ப நான் இதுல 1 கிராம் வேல்யூ ரூ. 11,000 மேக்ஸிமம் ரேட் வித் ஜிஎஸ்டி எடுத்திருக்கேன். ஏன்னா 2025 ஸ்டார்டிங்ல கோல்டோட ரேட் என்னமோ வெறும் ரூ. 7,200 தான். நான் ரூ. 11,000 அதிகப்படியான ரேட் எடுத்திருக்கேன். ஈஸியா புரியணுன்றதுக்காக. இப்ப நீங்க டோட்டலா இன்வெஸ்ட் பண்ண வேல்யூ பாத்தீங்கன்னா 12 கிராமுக்கு ரூ. 1,32,000. இப்ப இது கரண்ட் வேல்யூ, அதாவது இப்பத்தி வேல்யூ அதே 12 கிராமுக்கு ரூ. 1,78,000. ஸோ ப்ராஃபிட் மட்டும் ரூ. 46,000. இது வெறும் ஒரு வருஷத்துல. இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ், நான் வந்து இந்த கோல்டு காயினை விற்க போறேன் அப்படின்னா, இப்ப நீங்க கடைக்கு போறீங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நான் 3% கழிச்சுட்டு தான் குடுப்பேன் அப்படின்னு சொல்றப்போ, 1,78,000த்துல 3% போச்சுன்னா, உங்களுக்கு ரூ. 1,73,000 கையில கிடைக்கும். ஸோ ரூ. 46,000 ப்ராஃபிட் பார்க்க வேண்டிய இடத்துல, நீங்க ரூ. 41,000 ப்ராஃபிட் பார்க்குறீங்க. அதனால இது லாஸ் இல்ல. உங்க ப்ராஃபிட்டோட பெர்சன்டேஜ் கம்மியாகுது. அவ்வளவுதான். ஆனா இது ப்ராஃபிட் தான். இப்ப 2வது கேஸ், இத நான் அப்படியே நகையா மாத்த போறேன் அப்படின்ற பட்சத்துல உங்க கோல்டோட வேல்யூ என்னமோ சேம் தான். ஆனா நகைக்கே உண்டான மேக்கிங் சார்ஜ் அண்ட் வேஸ்டேஜ் அப்புறம் ஜிஎஸ்டி வந்து இதுல ஆட் ஆகுது. ஸோ இந்த கேஸ்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜ் கம்மியா இருக்கிற நகையா பார்த்து சூஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த டெசிஷன் உங்க கையில இருக்கு. ஸோ இப்போ கரெக்டா புரிஞ்சிருப்பீங்க. இங்க லாஸ் இல்ல, ப்ராஃபிட்டோட பெர்சன்டேஜ் தான் கம்மியாகுது. இப்ப மெயினா டெம்பரரி, அதாவது திடீர் செலவு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா, டெம்பரரியா நீடு இருக்கிறப்போ, முடிஞ்ச அளவுக்கு கோல்ட செல் பண்றத விட, அத வந்து அடகு வச்சீங்கன்ற அந்த ஆப்ஷன் வந்து பெட்டர். ஏன்னா கோல்ட எவ்வளோக்கு எவ்வளோ லாங் டெர்ம்ல ஹோல்ட் பண்றோமோ, அந்த அளவுக்கு வந்து அது வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது நெறைய பேருக்கு தெரியாது. எல்லா கோல்ட் காயின்ஸையும் பேங்க்ல அடகு வைக்க முடியாது. பேங்க்ல அடகு வைக்க முடியாது. அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அப்ப இந்த கேஸ்ல என்ன பண்றது? எந்த காயின்ஸ வந்துட்டு அடகு வைக்கலாம்? இதெல்லாம் வரப்போற வீடியோஸ்ல பார்க்க போறோம். அதனால மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஒரு மெயினான விஷயம், கோல்டு வந்து நஷ்டம் இல்லங்க. நம்ம டிசிஷன்ல தான் அந்த டிஃபரன்ஸ் இருக்கு.